கண்களை மூடி கர்த்தரை நோக்கி. அனுதினமும் உம்மில் நான் மகிழ்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் மகிழ்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, உம்மால் எல்லாம் கூடும். அனுதினமும் உம்மில் நான் மகிழ்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் மகிழ்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. என் ஞானம் கல்வி செல்வம் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறே. என் ஞானம் கல்வி செல்வம் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறே. என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தல் என்றே உரைத்தேன் என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் மகிழ்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் மகிழ்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. உம்மிடத்தில் ஒன்றை நாங்கள் கேட்டோம், அதையே நாங்கள் நாடுவோம். கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான் என்று கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறது போல அப்பா, அந்த உயிருள்ள வார்த்தைகள் ஒரு விசை கூட இறங்கி வர வேண்டுமாய் செபிக்கிறேன். எங்களை மாற்றுகிற உயிர்ப்பிக்கிற வார்த்தை இறங்கி வர வேண்டுமாய் செபிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலே கர்த்தர் நீர் பிரத்யட்சமாய் உம்முடைய வார்த்தையை, வார்த்தையின் வல்லமையை, வார்த்தையின் ஆழத்தில் இருக்கிற மறைபொருள்களை வெளிப்படுத்தி காட்ட வேண்டுமாய் செபிக்கிறேன். கர்த்தருடைய மகிமை அளவிலாம் இறங்கி வர வேண்டுமாய் செபிக்கிற ரபௌலி யௌஷந்தரகடகதடவா தீக மௌலா சங்க மௌலி யௌரியந்தரகடகதடகடகதடகடகதலவா. அந்த உயிர் தெழுதலின் வல்லமை இறங்கி வரட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆட்கொள்ள வேண்டுமாய். ஏதோ இந்த வேளையில கர்த்தருடைய மகிமை ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ள வேண்டுமாய் செபிக்கிற ஜாயின் பண்ணினவர்கள், ஜாயின் பண்ண முடியாதவர்கள், ஜாயின் பண்ண முடியாத தடைகள்ல இருக்கிற ஒவ்வொருவர் மேலையும், யூடியூப்ல பார்க்கிற ஒவ்வொரு மேலே கர்த்தருடைய கரம் வல்லமையா அந்த வேலையில இறங்கட்டும். எல்லா தடைகளை உடைக்கிறேன், எல்லா இருளின் தடைகளை உடைக்கிறேன், சர்ப்பத்தின் தடைகளை உடைக்கிறேன். இன்டர்நெட் ஆக்சஸ் மேல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். எந்த டெக்னிக்கல் இஷ்யூஸ் வராதபடிக்கு இயேசுவின் நாமத்தினால் அவைகளை சபிக்கிறேன். ரகதோனா கமவுலி அந்தல கடகதடவா நீமலி அந்தலா சந்தர படகதடவா லீக மௌலி ஔஷந்தர படகதடகடகதடகடகத. உயிர்த்தெழுதலின் வல்லமை இறங்கி வரட்டும். உயிர்த்தெழுதலின் வல்லமை இறங்கி வரட்டும். இருளின் கட்டுகள் உடையட்டும். மாதாடாக பாலா தூரா பாலா சந்தலபடகதடகடகதடகடகதலவா. இந்த ஜப ஆவி ஒவ்வொருவரையும் பற்றி பிடிக்க வேண்டுமா செபிக்கிறேன், பிடிக்க வேண்டுமா செபிக்கிறேன், பற்றி பிடிக்க வேண்டுமா செபிக்கிறேன். லீகமௌலா சந்தரபலவா அந்தலபௌரி அந்தலபடகதலவா தோடி அந்தலபடகதடபடகதடகடகதலவா. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய அளவில் வல்லமை இறங்கி வரட்டும். ராகபௌலா சந்தரபடகதடகடகதலவா. உடைய கரத்தின் நிழலில் நாங்கள் தங்கி இருக்கிறோம். எங்கள் தேவனை பயன்படுத்துவீராக. சித்தம் நடைபெறட்டும். துதி கன மகிமையெல்லாம் தருகிறேன். ஜீசஸ் நேம் ஐ ப்ரே. ஆமென். Thank you. Thanks for joining. தொடர்ந்து அந்த வசனங்களை தியானிக்கும். சங்கீதம் 91வது அதிகாரம் 1வது வசனம். உன்னத மாணவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தாங்குவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
உன்னதமானவரின் மறைவில் இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவார்கள். ஆமே, அல்லேலூயா. நம்ம தொடர்ந்து ஒரு 3 நாளா அந்த காரியத்தை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். முதலாவது, உன்னதமானவர் யார் என்பதை கர்த்தர் காண்பித்தார், பார்க்க செய்தார். அல்லேலூயா. அவர் பெரியவர், அவர் சிறந்தவர், இந்த உலகத்தில் அவருக்கு நிகர் யாரும் இல்லை. அல்லேலூயா. அவருடைய மறைவான ஒரு இடம் இருக்கிறது. நேத்து நம்ம பார்த்தோம், மோசே அவருடைய மகிமையை பார்க்க வேண்டும் என்று கேட்டபோது கர்த்தர் அவனை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், என்னிடத்தில் ஒரு இடம் உண்டு. ஹல்லேலூயா. அதுதான் உன்னதமானவருடைய மறைவு, கண்மலையின் வெடிப்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த கண்மலையின் வெடிப்பில் தேவனுடைய மகிமையை பார்க்க வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கிறார்? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை என்னவென்றால், கர்த்தர் அந்த கண்மலையின் வெடிப்பில் உன்னையும் என்னையும் வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார். உன்னை தொடுகிறவன் கண்ணின் மணியை தொடுகிறான். ஹல்லேலூயா. நான் உங்கள் மத்தியில் அக்கினி மதிலாய் இருக்கிறேன், இப்ப நடுவில் நான் வாசம் பண்ணுகிறேன் என்று சொன்ன கர்த்தர் இதோ நம் பட்சத்தில் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அக்கினிக்காய் காத்திருக்கிறவர்கள் அக்கினி பெற்றுக் கொள்ளுவார்கள், மழைக்காய் காத்திருக்கிறவர்கள் மழையை பெற்றுக் கொள்ளுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், ஆனால் வாய்க்கால்கள் தண்ணீர்னால நிரப்பப்படும். ரபாலா சந்தரகடகதடகடகதலவா. அவருடைய கரத்தின் நிழலில் நம்மை மூடி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய சமூகத்தில் தரித்திருக்கிற ஒவ்வொருவரும் அவருடைய கரத்தின் நிழலில், சர்வ வல்லவருடைய நிழலில் அவர்கள் மறைத்து வைக்கப்படுகிறார்கள். அவர்கள் அவருடைய நிழலில் தங்குகிறவர்களாய் மாறுகிறார்கள். ஹல்லேலூயா. நம்ம ஏசாயா 49 அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம நேற்று பார்த்தோம். தொடர்ந்து நான் அதை வாசிக்கிறேன். ஏசாயா 49 அதிகாரம் 2வது வசனம், அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பரா துணியிலே மூடி வைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரிடத்தில் தங்கி இருக்கிறவன் அவருடைய கரத்தின் நிழலில் தங்கி இருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவது என்பது அவருடைய கரத்தின் கீழ் இருப்பதுதான். ஆமென், ஆமென். அவருடைய கரம் நம்மேல் இருக்கிறது. மகனே, மகளே, எப்பொழுது நீ தேவ சமூகத்தின் பழக்கத்தை உடையவனாய் மாறுகிறாயோ, எப்பொழுது தேவ சமூகத்துல நீ ஐக்கியம் உள்ளவனாய், தேவனோடு எப்பொழுதும் சம்பாஷிக்கிறவனாய், இடைப்படுகிறவனாய் எப்பொழுது நீ மாறுகிறாயோ, அப்பொழுது நான் சொல்லுவேன், உன்மேல் கர்த்தருடைய கரம் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலியாவின் மேல் கர்த்தருடைய கரம் இறங்கின போது அவன் ஆகாப்பின் ரதத்தை காட்டிலும் வேகமாய் ஓடினார். இதோ கர்த்தர் உன் மேல் அவருடைய கரத்தை வைக்க ஆசைப்படுகிறார். அவருடைய சமூகத்தில் காத்திருக்க ஆயத்தமாய் இருக்கிறாயோ? இதோ ஆதி அப்போஸ்தலரிடத்தில் இயேசு சொன்னது போல, நீ எருசலேமை விட்டு போகாமல் இங்கே தரித்திருங்கள், இங்கே தங்கியிருங்கள். தரித்திருந்தவர்கள் ஒவ்வொருவரும் ஜபத்திலும் வேண்டுதல்களிலும் தரித்திருந்தார்கள். ஒரு மனதோடு அவர்கள் எப்பொழுது தரித்திருந்தார்களோ அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் பெரு இரைச்சலின் சத்தத்தோடு அக்கினி மயமான நாவுகளோடு அந்த இடம் அசையும்படிக்கு அவர் இறங்கி வந்தார். ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்பினார். பாத்திரம் நிரம்ப வேண்டும் என்றால், நீ பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும் என்றால், நீ கர்த்தருடைய பிரசன்னத்திற்குள்ள, அவருடைய மறைவிடங்களுக்குள்ள, அவருடைய ஜெப வீடுக்குள்ள, அவருடைய சித்தத்துக்குள்ள நீ வந்து தங்கி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை ஊத்து அல்லேலூயா சொல்லலாமா? நீ கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற காரியம், அவருடைய வாசஸ்தலத்தில் இருப்பாய் என்றால் கர்த்தருடைய கரம் உன்மேல் இருக்கும். The hand of God will be on you. Hallelujah. அவர் கரத்தில் இருந்து உன்னை பற்றி கொள்ள, உன்னை பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது என்று இயேசு சொல்லுகிறார். அதுதான் நம்ம நேற்று பார்த்தோம். யோவான் 10ஆம் அதிகாரத்துல 27வது வசனத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா கர்த்தர் சொல்கிறார், என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். அதான் அவர் சமூகத்துல இருக்குது. அவருடைய தொழுவத்துல இருக்கிற ஆடுகள் ஒவ்வொன்றும் அவர் சமூகத்துல இருக்குது. மெய்ப்பனுடைய சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் அவருடைய கரத்தின் கீழ் இருக்கிறார்கள். அவருடைய கரத்தில் இருந்து எவனும் தேவனிடத்தில் இருந்து நம்மை பிரிக்க முடியாது என்று இயேசு சொல்லுகிறார். பிதாவின் கரத்திலிருந்து ஒருவனும் உங்களை பிரிக்க முடியாது. Nobody can pluck you out of the hand of God. Hallelujah,
ஹalleluya. கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை என்னவென்றால், அவருடைய கரம் உன்மேல் இருக்கிறது மகனே மகளே, நீ அசைக்கப்படுவதில்லை, நீ அசைக்கப்படுவதில்லை. ஆவியானவர் உன்னோடு கூட செயல்படுவார் என்றால் நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya. இரண்டு பேரை நான் நிறைய நபர்களை நான் பார்க்கலாம்னு வாஞ்சலோனா இருக்கேன். ஆனா இரண்டு நபர்களை நான் காண்பிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஒரு நபர் பேர் எஸ்ரா. ஹalleluya. எஸ்ரா பழைய ஏற்பாட்டுல எஸ்ரான்ற ஒரு புத்தகம் இருக்கும். எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 6வது வசனம். எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 6வது வசனம். இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாய பிரமாணத்திலே தேறின வேத பாரகனாய் இருந்தான். ஹalleluya. இவனுடைய ஒரு கேரக்டரை குறித்து வேத வசனம் சொல்லுகிறது. ஆமென். ஆவியானவர் எஸ்ராவை குறித்து சொல்லும்போது சொல்லுகிற ஒரு வசனம் என்னவென்றால், மோசேவின் நியாய பிரமாணத்தில் தேறினவனாய் அவன் இருந்தான். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். யோசுவாவை குறித்து நம்ம நேற்று பார்த்தோம். அப்போ யாத்திராகமம் 33வது அதிகாரத்துல யோசுவா என்கிற உதவியாளன், ஊழியக்காரன், மோசேவுக்கு உதவியாய் இருந்தவன், அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதுதான். அவ்வளவு நேரம் ஆசரிப்பு கூடாரத்துல என்ன பண்ணிட்டு இருந்தான்? அல்லேலூயா, ஹalleluya. சொல்றாரு கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சு, மோசே தன் ஓட்டத்தை முடிக்கிற நாள்ல யோசுவா ஆசீர்வதித்து சொல்றாரு, இந்த புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. ஹalleluya. இந்த புத்தகத்தை உன் இருதயத்துல நீ தியானித்துக் கொள்ளணும். ஹalleluya. இந்த புத்தகத்தின்படி நீ செய்வாய் என்றால் நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹalleluya, ஹalleluya. அவன் நியாய பிரமாணத்தில் தேறினவனாய் இருந்தான் எஸ்ரா. ஆமென். கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து வேதத்தை வாசிக்கிறவனாய் அவன் இருந்தான். கைகளை உயர்த்தி எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தின் பழக்கம் என்பது ஜெபம் மாத்திரம் அல்ல, அது வேத வாசிப்பும் கூட. ஹalleluya, ஆமென். வேதத்தில் தேறினவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விருப்பமுற்று இருக்கிறார். அவர் ஆசைப்படுகிறார். அவருக்கு நீ பிரியமாய் இருக்க வேண்டுமா? அவருடைய கரம் உன் மேல் இருக்க வேண்டுமா? கர்த்தர் சொல்கிறார், நீ தேவனுடைய நியாய பிரமாணத்தில் அல்லது தேவனுடைய சுயாதீன பிரமாணமாகிய கிருபை பிரமாணத்தில் நீ ரெமௌலா சந்தரபலா தேறினவனாய் இருக்க வேண்டும், தேறினவனாய் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லாமா? ஆமென் சொல்லாமா? இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட தெளிவாய் பேசுகிறதை நான் பார்க்கிறேன். நீ எப்பொழுது தேவனுடைய வசனத்தை இரவும் பகலும் தியானிக்க தொடங்குகிறாயோ, அன்றைக்கு கர்த்தருடைய கரம் உன்மேல் வந்து விழும். ரபாலா ஷக்ஹபௌதடகடகதலவா. ஹalleluya, ஹalleluya. ஆமென் சொல்லாமா? கர்த்தர் சொல்லுகிறார், இந்த எஸ்ரா நியாய பிரமாணத்திலே தேறின வேத பாரகனாய் இருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம். ஆமென். எத்தனை பேர் பாக்குறீங்க அந்த வசனத்தை? எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 6வது வசனம். அதுல பாருங்க, அவன் நியாய பிரமாணத்தில் தேறினவனாய் இருந்தான். அவனுடைய தேவனுடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகள் எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். அல்லேலூயா. ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒரு விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா அது நடக்க மாட்டேங்குது. நீங்க ஒரு காரியத்திற்காக ஜெபம் பண்றீங்க, ஆனா அது நடக்க மாட்டேங்குது. ஏதோ ஒரு காரியம் நடக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க, அது நடக்க முடியாமல் ஏதோ ஒரு தடை இருக்கிறது. ஏன் உன் மேல தேவனோட கரம் இல்லை, அதனாலதான் நடக்க மாட்டேங்குது. எஸ்ராவின் மேல் தேவனுடைய கரம் இருக்குமானால் அவன் எதை ராஜாவின் இடத்தில் கேட்டானோ அதை பெற்றுக்கொண்ட. கைகளை உயர்த்தி ரிமா ஹதோரபடகா துல கந்தரபடகதலவா. தேவன் என் மேலும் உடைய கரத்தை அனுப்பும். இதோ நான் கேட்கிற ஒவ்வொரு காரியங்களும் செயல்படட்டும், உடைய சித்தம் நடைபெறட்டும். ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், தேவனுடைய கரம் உன் மேல் அமர வேண்டும் என்றால் நீ தேவனுடைய வசனத்தை தியானித்து அதன்படி செய்கிறவனாய் இருக்க வேண்டும். நீ கர்த்தருடைய சமூகத்தில் இரவும் பகலும் உட்கார்ந்து அந்த வசனத்தை தியானிக்கிறவனாய். ராகபாவுலா சந்தரகடகதலவா. அதான் கர்த்தருடைய சமூகம், அது தேவனுடைய பாதம். மரியாள் நல்ல பங்கு எப்படி தெரிந்து கொண்டால்? மகனே மகளே, இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து இயேசு பேசுகிறதை அவள் கேட்டாள். which means it is called as Bible reading, it is called as meditating on the word, it is called as
Seeking the word of God. வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கிற அனுபவம், வேத வசனங்களை ஒப்பிட்டு பார்க்கிற அனுபவம், வேத வசனங்களோடு இரவும் பகலும் சம்பாஷிக்கிற ஒரு அனுபவம் உனக்கு இருக்குமானால் தேவ கரம் உன்மேல் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ கரம் உன்மேல் இருக்க வேண்டும் என்றால் நீ தேவனோடு உட்கார வேண்டும், தேவனுடைய பாதத்துல உட்கார வேண்டும், கர்த்தருடைய சமூகத்துல உட்கார வேண்டும், அவருடைய வேதத்தை படிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எஸ்ரா அப்படி செய்தவனா இருந்தான். அவன் செய்வதெல்லாம் வைத்தது, அவன் எதெல்லாம் கேட்டானோ ராஜா அதை அவனுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. நீ தரிசனத்திற்கு தேவையான எதை கேட்டாலும் கர்த்தர் அதை தருவார். எப்பொழுது நீ அந்த வேதத்துல தேறினவனாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுவீங்க, நான் தேவனுடைய வசனத்துல தேறினவனாய் இருக்க விரும்புகிறேன்? ஆமென். நான் தேவனுடைய வசனத்துல தேறினவனாய், வளர்ந்தவனாய், ஆவிக்குரிய பிரகாரமாய் நிதானிக்கிறவனாய், வசனத்துல நான் வாஞ்சை உள்ளவனாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ கர்த்தரோடு பேசுகிறார். ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளோடு ஒப்பிட்டு பார்க்கிறான். எது ஆவிக்குரியது? அது தேவனுடைய வார்த்தை. ரபலா சந்தலபடகதடபடகதலபா. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நீ ஆவிக்குரிய வார்த்தையோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது உன்னோடு கர்த்தர் பேசுகிறதை உணர்வாய், நீ ஞானவானாய் மாறுவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் தொடர்ந்து 10வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். எஸ்ராவை பற்றி ஒரு காரியத்தை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். ஆவியானவர் நமக்கு அதை பேசுகிறார். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி வைத்திருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. I think it is called as maturity. Amen. இருதயத்தை பண்படுத்துவது, இருதயத்தை பக்குவப்படுத்துவது. ஹல்லேலூயா. தன்னுடைய இருதயத்தை அவன் ட்ரெயின் பண்ணி வச்சிருந்தான். அவன் இருதயத்தை அவன் மெச்சோர்டா பக்குவப்படுத்தி வைத்திருந்தான். எதுக்காக பக்குவப்படுத்தி இருக்கிறான்? 3 காரியம் வாசிங்க. ஒண்ணு வேத வாக்கியங்களை ஆராய. ஆமென். ஆராய. அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துல போய் ஜெபம் பண்ணுகிறது மாத்திரமல்ல, அவருடைய வேதத்தை திறந்து வாசிக்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாமல் அதை தியானிக்கிறவர்களாய், அதை ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆராய்ந்து பார்க்கிற ஒரு அனுபவம் இருக்கு? அல்லேலூயா. வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்கிற ஒரு அனுபவம். ஆமென். எனக்கு அந்த அனுபவத்தை கர்த்தர் ஆவியானவர் கொடுத்தார். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட புதுசுல எனக்கு வேதத்தை ஆராய்ந்து பார்க்குறதுன்னு என்னன்னே தெரியாது. ஆனா நான் ஒரு வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் இன்னொரு வசனத்தை ஞாபகப்படுத்துவார். அந்த வசனத்தை போய் நான் வாசிப்பேன். அந்த வசனத்தை வாசிச்சுட்டே இருக்கும்போது இன்னொரு வசனத்தை குறித்து காண்பிப்பார். அந்த வசனத்தை இதுவும் அதுவும் இந்த 3 வசனங்களும் ஒன்றை ஒன்று அது கனெக்ட் ஆகி இருக்கிறது, அது உறவு கொண்டிருக்கிறது. இதுல இருக்கிற ஒரு சத்தியம் அதுல இருக்கு, அதுல இருக்கிற ஒரு சத்தியம் இதுல இருக்கு அப்படின்றத கர்த்தரின் கண்களை திறந்து காண்பிப்பார். அல்லேலூயா. எந்த வசனம் வேத வாக்கியம் எல்லாம் ஜோடி இல்லாமல் இராது. ஆமென். கர்த்தருடைய ஆவி அதை சேர்க்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிரசனத்துக்குள்ள போகும்போது பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இடைப்படுறாரு. வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறது மாத்திரம் அல்ல, அவர் வசனத்தை அங்கொன்றும் இங்கொன்றுமா இருக்கிற வசனத்தை இணைக்கிறார். சகல சத்தியத்துக்குள்ள உன்னை வழி நடத்துறார். பரிசுத்த ஆவின் அனுபவம் இல்லாமல், பரிசுத்த ஆவின் அபிஷேகம் இல்லாமல் ஒருவனால தேவனுடைய வசனத்தை ஆராய்ந்து பார்க்க முடியாது. அவனை அதை புரிந்து கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கமும் வெறுமையுமா ஆழத்துல இருள் இருந்தது அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். இது வாசிக்கும் போதே ஆவியான நம்ம இருதயத்துல இருந்து பேசுவார். என்ன பேசுவார்? யோவான் 1:1 வாசி. ஆமென். யோவான் 1:1 போய் வாசிச்சா தெரியுமா இருக்கும்? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கும் போது யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை கர்த்தர் காண்பிப்பார். அதுதான் ஆராய்ந்து பார்க்கிற அனுபவம். அல்லேலூயா. வசனத்தை வாசிங்க என்னோடு கூட. அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரம் 11வது வசனம். அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 11வது வசனம். 17:11.
அந்த பட்டணத்தார், எந்த பட்டணத்தார்? பிரையா அப்படின்ற ஒரு பட்டணத்தார். பவுல் போய் ஊழியம் செஞ்ச ஒரு பட்டணம். அந்த பட்டணத்துல மனோவாஞ்சையாய், அல்லேலூயா, எல்லாம் சொல்லுங்க, மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் அந்த பட்டணத்தார் இருந்தார்கள். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். they have become fair minded. அவங்க இருதயத்தை அவர் பக்குவப்படுத்தினார். அவங்க இருதயம் குளிர்ந்து விட்டு எரிஞ்சது எப்போ? அவங்க ஆராய்ஞ்சு பார்த்தாங்க. ஆமென். அவங்க ஆராய்ஞ்சு பார்த்தாங்க. அல்லேலூயா. அவங்க ஆராய்ஞ்சு பார்த்தாங்க எப்போ? மனோ வாஞ்சையா. ஆமென். எப்படி ஆராயிறது? நான் சொல்றேன். முதல் காரியம், உனக்குள்ள மனோ வாஞ்சை இருக்க வேண்டும். நீ கர்த்தருடைய வேதத்தை நேசிக்க வேண்டும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட், அல்லேலூயா. எப்படி ஆராய்வது? ஃபர்ஸ்ட் வேத வசனங்கள் மேல ஆசை இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமா? ரெண்டாவது ஒரு காரியம், தினந்தோறும் கன்சிஸ்டன்சி. ஆமென். கன்சிஸ்டண்டா, அல்லேலூயா, நான் இதை பண்ணுவேன் அப்படின்னு நீங்க ஒரு தீர்மானம் எடுத்தீங்கன்னா அதை பண்ண ஆரம்பிச்சு. தானியேல் ஒரு தீர்மானம் எடுக்கிறார். நான் இந்த ராஜாவுடைய மேஜையில இருக்கிற உணவினால் என்னை தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டேன் என்று ஒரு தீர்மானம் எடுக்கிறார். அல்லேலூயா. அந்த தீர்மானத்தில் அவர் உறுதியாக, டிட்டர்மினேஷன். அல்லேலூயா, ஹalleluya. கன்சிஸ்டண்டா தேவனுடைய வசனத்தை நான் ஆராய்ந்து பார்ப்பேன். அவருடைய சமூகத்துல உட்காருவேன். கர்த்தர் பேசுகிறது நான் காத்திருப்பேன் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் நீங்க உட்காரும் போது வேத வசனத்திலிருந்து அவர் உங்க கண்களை திறந்த ரகசியங்கள் உங்களுக்கு போதிப்பார். அல்லேலூயா. ஆராய்ந்து பார்த்தா என்ன தெரியுமா நடக்கும்? உங்க கூட இருக்கிறவங்களை காட்டிலும் நீங்க நற்குணசாலிகளா மாறி. இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா ஃபேர் மைண்டட். ஆமே. உங்க சிந்தை மாறிடும். ஆமே. உங்க குணம், உங்க சுபாவம், அல்லேலூயா, அது மாறிடும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேத வசனத்தை நீ ஆராய்ந்து பார்க்கும்போது நீ கிறிஸ்துவை அதில் பார்க்க முடியும். யோவான் 5ஆம் அதிகாரம் 39வது வசனம் என்னோடு கூட எடுத்து பார்க்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 39வது வசனம். யோவான் 5ஆம் அதிகாரம் 39வது வசனம். 5:39. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். இயேசு சொல்றாரு, வேத வாக்கியங்களை என்ன பண்ணுங்க? ஆராய்ந்து பாருங்கள். அல்லேலூயா. அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நற்குணம் கிடைக்கும். அல்லேலூயா. நித்திய ஜீவன் கிடைக்கும். இயேசுவை குறித்ததான சாட்சி கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? 3 காரியம் ஆராய்கிறதுக்கு முன்னாடி நீ ஆராயும் போது மனோவாஞ்சையா ஆராயணும். நீ ஆராயும் போது தினந்தோறும் கன்சிஸ்டண்டா ஆராய்ஞ்சு பார்க்கணும். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? நீங்க ஆராய்ஞ்சு பார்க்கணும். முதல்ல ஆராய்ந்து பார்க்கணும், மனோவாஞ்சையா ஆராய்ந்து பார்க்கணும், அதுக்கப்புறம் இரவும் பகலும் அல்லது கன்சிஸ்டண்டா ஆராய்ந்து பார்க்கணும். இப்படி நீங்க 3 விஷயம் பண்ணீங்கன்னா முதல் காரியம் ஃபேர் மைண்டட், நற்குணசாலியா நீங்க மாறுவீங்க. ரெண்டாவது, உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். மூணாவது, இயேசுடைய சாட்சியை நீங்க அறிந்து கொள்வீங்க. ஒவ்வொரு வசனமும் இயேசு குறித்து சாட்சி கொடுக்கும். அல்லேலூயா. Every word of God is a testimony of God. Hallelujah, hallelujah. ஆமென் சொல்லாமா? சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம் வாசிக்கலாமா? வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்கிறது எப்படி? அதனால வருகிற நன்மைகள் என்ன? அல்லேலூயா. ஆமென். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்தில் உட்காராமல், இதை செய்யாம இருந்து, அடுத்து கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா மனோ வாஞ்சையான்னு படிச்சோம்ல. அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்துல, சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2ஆவது வசனத்துல எப்படி இருக்கு? அவருடைய வேதத்துல பிரியமா. அவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு சமாதானம் உண்டு. 119ஆம் சங்கீதத்துல இருக்கு. ஆமென். அவருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து பாருங்க, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய், அதுதான் அந்த ஆராய்வு. அல்லேலூயா.
தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியம். அதுக்கப்புறம் ஆசீர்வாதம் அப்படியே வருது. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்துக்கு கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை காலத்துல கனி தருவான். இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்கெல்லாம் சொல்லுங்க, வாட் எவர் ஹி டஸ் வில் ப்ராஸ்பர். அவன் துன்மார்க்கரும் அப்படி இராமல் காற்று படகிடிக்கிற பதரை போல் இருப்பார்கள். ஆகிய துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களுடைய சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமானின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். நீதிமானுடைய வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். யார் நீதிமான்? வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறவன், வசனத்தின்படி வசனத்தை இரவும் பகலும் பிரியமா இருந்து தியானிக்கிறவன். ஹல்லேலூயா. ஆராய்ந்து பார்க்கிற எஸ்ரா, அவன் மேல் கர்த்தருடைய கரம் இருந்தது. மறுபடியும் வாசிக்கலாமா? எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருடைய வேதம், கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும். முதல்ல என்ன காரியம்? ஆராய்ந்து. அவன் ஆராய தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி. அவன் இருதயம் பக்குவமா இருக்கா? வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்க உங்க இருதயம் பக்குவமா இருக்கா? ஹல்லேலூயா. இட் இஸ் மெச்சூர்ட். இஸ் இட் மெச்சூர்ட்? ஆமென். சில வசனம் படிக்கும்போது உங்களுக்கு புரியாம இருக்கு. கர்த்தர்கிட்ட கேட்டிருக்கீங்களா? முழங்கால் போட்டப்பா வசனம் எனக்கு புரியலப்பா. வெளிப்படுத்தின விசேஷம் படிச்சா ஒன்னும் புரிய மாட்டேங்குது. எசேக்கியேல் படிச்சா சுத்தம் ஒன்னும் புரிய மாட்டேங்குது. கர்த்தாவே இதை புரிஞ்சு கொள்ளுகிற கிருபை தாங்க. தானியேல் எத்தனையோ சொப்பனங்களை பாக்குறாரு. இதோடைய அர்த்தங்கள் என்ன? இதுல இத்தனையோ மிருக ஜீவன்கள் வருது, இதோடைய அர்த்தங்கள் என்ன? எனக்கு புரியல கர்த்தாவே, சொல்லித்தாங்க. கேட்டிருக்கீங்களா? அதான் தேவ சமூகம், அதான் பிரியும். அல்லேலூயா. ஆமென். இப்போ நீங்க யாரையோ ஒருத்தரை நேசிக்கிறீங்க, உங்க பிள்ளைய, உங்க மனைவியும் கணவனையும் நேசிக்கிறீங்க. உங்க கணவன் ஏதோ ஒரு காரியத்தை சொல்றாரு, அது உங்களுக்கு புரியல. நீங்க என்ன பண்ணுவீங்க? அதை சொன்ன புரியுதுங்களா? உண்மையாவே உங்களுடைய தகப்பனையோ உங்களுடைய மனைவியோ உங்க கணவனையோ நீங்க நேசிச்சு அவர் உங்களிடத்துல ஏதோ சொல்ல வராரு, உங்களுக்கு புரியல அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? எனக்கு புரியல, மறுபடியும் எனக்கு புரியுற மாதிரி சொல்லுவீங்களா? கேட்குறீங்களா? அல்லேலூயா. உலகபூர்வமான நபரை நேசிக்கிற நீங்க உலகபூர்வமான நபர் பேசுகிறத புரிஞ்சுக்க முடியலன்னா மறுபடியும் எனக்கு புரியுற மாதிரி சொல்லித்தாங்கன்னு கேட்கிற நீங்க வேத வசனத்தை நீங்க படிக்கும் போது எனக்கு புரியலன்னு என்னைக்காவது நீங்க கேட்டிருக்கீங்களா? அது புரியாது இருக்கும் போது ஆண்டவரே நீங்க என்ன சொல்ல வரீங்கப்பா புரியல. அல்லேலூயா. நான் கேட்டிருக்கேன். ஆமென். வேத வசனத்தை படிக்கும்போது சில வசனங்கள் எனக்கு புரியாது. சில வசனங்களுக்கு எனக்கு இன்டர்பிரேஷன் நெட்லலாம் சர்ச் பண்ணி பார்ப்பேன். அவன் ஒவ்வொரு அர்த்தம் சொல்லுவான், ஒன்றும் புரியாது. ஆவியானவரே இந்த திருத்துவனா என்னன்னே எனக்கு புரியலப்பா. ட்ரினிட்டி சொல்றாங்க, இதுக்கு என்ன அர்த்தம்னே எனக்கு தெரியலப்பா, எனக்கு சொல்லித்தாங்க. அல்லேலூயா. அப்பா இந்த இடத்துல கிளைன்னு போட்டிருக்கு, அப்படின்னா என்னன்னு தெரியல. இது ஏசப்பாவை குறிக்குதா? இது என்ன அர்த்தம்? எனக்கு சொல்லித்தாங்க. கேட்டிருக்கேன். அல்லேலூயா. ஆமென். புத்தி மந்தம் உள்ளவர்களா இருக்கக்கூடாது. நம்ம இருதயத்தை பக்குவப்படுத்தணும். வேத வசனத்தை அறிந்து விசுவாசிக்க முடியாத மந்த புத்தி ஈனமுடையவர்களா நம்ம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஏசப்பா சீஷர்கள் ஒரு சீஷர்களை பாட்டு திட்டுறாரு, புத்தி மந்தமா இருக்கிறீங்க. தீர்க்கதரிசிகள் மோசே போன்ற சங்கீதக்காரர்கள் சொன்ன ஆளு நான் தான் அப்படின்னு வேத வாக்கியங்களை அவங்களுக்கு காண்பிச்சு கொடுத்தாராம். காண்பிச்சு கொடுத்த உடனே அவங்க இருதயம் கொழுந்து விட்டு இருந்துச்சு. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், உன் இருதயத்தை நீ பக்குவப்படுத்துகிறாயா? ஆமென். வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்க இருதயத்தை பக்குவப்படுத்துகிறாயா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அது உன்னோடு கூட சம்பாஷிக்கும். இந்த வார்த்தை உன்னோடு கூட பேசும். கட்டளை விடக்கு வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷை ஜீவ வழி. வேத வசனம் உன்னோடு கூட சம்பாஷிக்கும். அது உன்னை தற்காக்கும், அது உன்னை காக்கும். நீதிமொழிகள் வாசிக்கும் போது இந்த வசனங்கள்லாம் இருக்கு 6ஆம் அதிகாரத்தில். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? எஸ்ரா வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. படிச்சுட்டு ஆராய்ஞ்சிட்டு ப்ரீச் பண்றதுக்கு மாத்திரம் இல்லை, ஃபர்ஸ்ட் செய்யணும், அதுக்கப்புறம் தான் ப்ரீச் பண்ணணும். ஹல்லேலூயா. ஆமென். நீ செய்யாம ப்ரீச் பண்ணினா உன் ப்ரீச்சிங் எஃபெக்டிவா இருக்காது. அல்லேலூயா. ஒரு வசனத்தை நீங்க கேட்ட உடனே ப்ரீச் யுவர் செல்ஃப். ஆமென். ப்ரீச் யுவர் செல்ஃப். ஆமென். நீங்க அத ஆமென் செய்கிறவர்களா இருக்கணும். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் எடுங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம். யாக்கோபு ரொம்ப அருமையா சொல்றாரு.
22வது வருஷம். யாக்கோபு 1:22 வருஷம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடி, நீ உன்னையே ஏமாத்திக்காத. இது சொல்றாரு. அல்லேலூயா. நீ உன்னையே ஏமாத்திக்காத. யார் ஏமாத்திப்பா? வசனத்தை படிச்சுட்டு எனக்கு வசனம் தெரியும்ன்ற, செய்ய மாட்டேன். அல்லேலூயா. அப்படிதான் சொல்றாரு இல்லையா? நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இராமல். அல்லேலூயா. கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாயோ இருங்க. வசனத்தை நீங்க படிக்கிறதுக்காக கீழ்ப்படிய, எல்லாம் சொல்லுங்க, you have to obey the word. கீழ்ப்படிய தான் நான் படிக்கிறேன். ஆமென். நான் வசனத்தை படிக்கிறது எதுக்காக? கீழ்ப்படிய. அல்லேலூயா. ஆமென். அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்க. 23வது வசனம். என்னத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானார், கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். கண்ணாடியில ஒரு மனுஷன், உலகபூர்வமான ஒரு மனுஷன் போய் கண்ணாடியில தன்னை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் மறந்துடுறான் பாருங்க அந்த சாயலை. அதுக்கு ஈக்குவலா இருக்கிறான் யாரு? வேத வசனத்தை கேட்டு அதன்படி செய்யாது. அல்லேலூயா. இது ஒரு ஆவிக்குரிய கண்ணாடி. ஆமென். இத பார்த்த உடனே இது சொல்ற காரியத்தை செய்யணும். நீ யாருன்றத இந்த கண்ணாடி காண்பிக்கும். நீ தேவனுடைய சாயல் படைக்கப்பட்டு இருக்கிறாய். கிறிஸ்துவின் சாயலை இது உனக்கு காண்பிக்கும். நீ எப்படி இருக்கணும் என்பதை இந்த கண்ணாடி உனக்கு காண்பிக்கும். தேவனுடைய மகிமைய இந்த கண்ணாடி உனக்கு காண்பிக்கும். அதை பார்த்துட்டு போகிறவனா நீ இருக்கக்கூடாது, அதன்படி செய்கிறவனா இருக்க வேண்டும். வேத வசனத்தை படிச்சுட்டு மறந்து போகாதீங்க. அல்லேலூயா. அதை செய்யணும். அல்லேலூயா. சொல்லுங்க, நான் வசனத்தை செய்ய அழைக்கப்பட்டிருக்கேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் தன்னை தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுகிறான். தேவ சாயலால் படைக்கப்பட்டிருக்க மகனே, தேவ சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். 2 கொரிந்தியர் 4:4 வசனம். ஆமென். தேவ சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளிய பார்க்க முடியாதபடிக்கு இந்த உலகத்தில் இருக்கிறவர்களுடைய கண்கள் அடைக்கப்பட்டு இருக்கிறது. இப்பிரபஞ்சத்தின் தேவனாகிய பிசாசானவங்களுடைய கண்களை குருடாக்கி அவர்களை அவிசுவாசியாக்கி வைத்திருக்கிறான். இந்த வசனத்தினுடைய வெளிச்சம் அவங்களால பார்க்க முடியல. இந்த வசனத்துல இருக்கிற அக்கினி அவங்களால பார்க்க முடியல. இந்த வசனத்துல இருக்க அனல் அவங்களால பார்க்க முடியல. இந்த வசனத்தை படிக்கிறோம், ஆனா அது குறித்ததான எந்த ஒரு உணர்வும் இல்லாம நம்ம கடந்து போயிடும். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த வசனத்தை படிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய். அல்லேலூயா. இந்த வசனம் உன்னை செய்ய வைக்கும். அதுக்கு நீ உன்னை ஒப்பு கொடுக்கணும். அந்த வசனத்துல வல்லமை இருக்கு. அல்லேலூயா. ஆமென். நான் சொல்றேன், இந்த வசனம் என்பது உயிர்த்தெழுந்த வல்லமை உடைய ஒரு காரியம், ஒரு ஜீவன் உள்ள வார்த்தைகள். அல்லேலூயா. வேத வசனம் என்பது என்னது? ஜீவன் உள்ள உயிர்த்தெழுதலின் வார்த்தையை உடையதாய் இருக்கிறது. இப்ப ஏசப்பா ஒரு படுக்கை பெதஸ்தா குளத்தண்டையில 38 வருஷம் முடவனாய் இருக்கிற, எழுந்திருச்சு நடக்க முடியும், எவ்வளவு வேணும் எழுந்திருச்சு நடக்க முடியாத ஒரு முடவனை பார்த்து பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. என்ன சொல்றாரு? அவன் யாரு? அவனால அவனையே தூக்க முடியல. அவன் எப்படி அவன் படுக்கையை தூக்குவான்? ஆனா கர்த்தரோட வார்த்தை என்ன வந்துச்சு? படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அல்லேலூயா. சொன்ன மாத்திரத்துல, அந்த வார்த்தை அவன் கேட்ட மாத்திரத்துல அவன் கால்கள்லயும் கைகள்ல என்ன வந்துச்சு? அந்த படுக்கையை எடுத்து நடக்கக்கூடிய பலன் வந்துச்சு. ஆமென் சொல்லுங்க எல்லாரும். அல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க வசனத்தை படிச்சிட்டீங்கன்னா அந்த வசனத்தை செய்து முடிக்கக்கூடிய பலனை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. கைகளை வச்சு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இந்த வசனத்தை என்னால செய்ய முடியல. சில வசனம் இருக்கும் தெரியுமா? தேவனாகி கர்த்தர் பரிசுத்தமாய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள். அல்லேலூயா. அந்த வசனத்தை படிச்சுட்டு வெளியே போனா அப்பதான் விபச்சார பாடல்கள் வரும். அப்பதான் விபச்சார போஸ்டர்களை பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அப்பதான் ஃப்ரெண்டு வந்து அசிங்கமா பேசும். அப்பதான் நமக்கு கோபம் வந்து யாரையாவது திட்டலான்னு வரும். அல்லேலூயா. அந்த மாதிரி சூழ்நிலைலாம் மாறும். இப்பதான் பரிசுத்தமா இருன்னு கர்த்தர் பேசினாரு. ஆனா என்னால இருக்க முடியலையே. மகனே, நான் உங்ககிட்ட ஒரு காரியத்தை சொல்றேன். அந்த வசனம் உன்னை நோக்கி வந்துருச்சுன்னா
அந்த வசனத்தை செய்யக்கூடிய பலனும் உனக்குள்ள வந்துச்சுன்னா அல்லேலூயா. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட விடுகிறது இல்லை. அதற்கான போக்கு வழியை இந்த பாவம் செய்யாதபடிக்கு அதிலிருந்து அந்த பாவ சோதனை தப்பித்து கொள்ளுகிற போக்கு வழியை கர்த்தர் உண்டு பண்ணி வச்சுட்டார். அதை நீ பார்க்கணும். கண்ண திறந்து உனக்கு அந்த திராணியை கொடுத்திருக்காரு, வல்லமையை கொடுத்திருக்காரு. நீ ஜெயிக்க பிறந்திருக்கிறாய். நீ ஆளுகை செய்யும்படிக்கு நீ பிறந்திருக்கிறாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை பார்த்த உடனே அந்த சாயலை நீ தரித்து கொள்ளுகிற மகனே மகளே, அந்த சாயல் எதை செய்ய வைக்கும்? இந்த வசனத்தை கீழ்படிய வைக்கும். ரிபா ஹந்தலபடகடகடகடகட. ஹல்லேலூயா. ஆராய்ந்து பார்க்கவும் அதன்படி செய்யவும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, சாயலை என்னன்னு மறந்துடாத. கிறிஸ்துவின் சாயலை நீ தரித்திருக்கிற ஞானஸ்து ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிற நீ ஞானஸ்தானம் பெற்ற யாவரும் ஆபிரகாமின் சந்ததியும் கிறிஸ்துவை தரித்தவர்களா இருக்கிறாங்க. கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொண்டு இருக்கிறாய். நீ எப்ப ஞானஸ்தான தொட்டிக்குள்ள போய் வெளியே வந்தியோ அப்பவே கிறிஸ்துவனுடைய சாயல் உனக்குள்ள வந்துருச்சு. ஞானஸ்தான தொட்டிக்குள்ள போகும்போது அவருடைய மரண சாயல் இணைக்கப்பட்டிருக்க. நீ வெளியே வரும்போது அவருடைய ஜீவன் உள்ள உயிர்த்தெழுதல் சாயல் இணைக்கப்பட்டிருக்கிற. அவருடைய சாயல் நீ தரித்து இருக்கிற. அவருடைய சாயலை தரித்து இருந்துட்டு நீ வசனத்தை பறிச்சுட்டு அந்த சாயலை மறந்துடக்கூடாது. உன் மேல தேவ சாயல் இருக்கு மகனே மகளே, என்னை கேட்டுக்கொண்டிருக்க பிரியமானவர்களே, உங்க மேல தேவ சாயல் இருக்கு. நான் வயசானவன், எனக்கு கண்ணுக்குலாம் கருவிலையும் வந்துச்சு, எனக்கு சுருக்கமா வந்துடுச்சு, என்னால நடக்க கூட முடியல. உன் மேல தேவ சாயல் இருக்கு மகனே, உன் மேல தேவ சாயல் இருக்கு மகளே. ஹல்லேலூயா. உன் மேல தேவ சாயல் இருக்கு. என்னை கேட்டுக்கொண்டிருக்க பிரியமானவர்களே, உங்க மேல தேவ சாயல் இருக்கு. ஹல்லேலூயா. சாயலை மறந்துடாதீங்க. சாயலை மறக்காத. நீ கண்ணாடியில பார்த்த சாயல் உன் மேல இருக்கு. ஆமென். கிறிஸ்து எங்கெல்லாம் நடந்து அற்புதங்களை செய்தாரோ அதே சாயல் உன் மேல இருக்கு. எந்த வசனத்தை நீ படித்தாயோ அதன்படி செய்ய நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். உன்மேல் அந்த வல்லமை வந்து தங்குகிறது. உன்மேல் அந்த பரிசுத்தம் வந்து தங்குகிறது. நீ எதை பார்க்கிறாயோ, எதை உற்று பார்க்கிறாயோ அதன்படி செய்யபடிக்கு கர்த்தர் உன் கைகளை பலப்படுத்தியிருக்கிறார். அவருடைய கரம் உன்மேல் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுவோமா? ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிற காரியம் என்ன தெரியுமா? அந்த சாயலை இறந்துடாதீங்க. அந்த சாயல் என்பது என்ன? வசனத்தை படிச்சு அதன்படி செய்யறதுதான்ப்பா சாயல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதாம கர்த்தர் அவருடைய சாயலின்படி படைத்தார். ஆனா வேத வசனம் அதுக்கப்புறம் அவன் பாவம் செஞ்ச பிறகு போட்டிருக்கு, அவன் சாயலின்படி சேர்த்து பிறந்தான். தேவனுடைய சாயலை இழந்துட்டு சேர்த்து தேவ சாயல்ல பிறக்கணும். தேவ சாயல்ல பிறக்காம ஆதாம் சாயல். அதான் முந்தின ஆதாம் பிந்தின ஆதாம். முந்தின ஆதாம் மண்ணுக்குரியவன் போட்டிருக்கு. அல்லேலூயா. பிந்தின ஆதாமும் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். இப்ப நம்ம யாருக்குரியவர்? மண்ணுக்குரியவர்களா விண்ணுக்குரியவர்களா? அல்லேலூயா. விண்ணுக்குரிய சாயலை தரிக்க நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். இந்த சரீரத்துல ஒருவேளை அந்த சாயல் இல்லாம இருக்கலாம், ஆனா உன் ஆவியில உன் ஆத்துமால கிறிஸ்துவின் சாயலை நீ தரித்து கொண்டிருக்கிறாய். ஹல்லேலூயா. கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறாய். புதிய ஏற்பாடு முழுதா வாசிச்சு பாருங்க, கொலோசியர்லாம் வாசிச்சு பாருங்க. அவருடைய சாயலை தரிச்சிருக்க மகனே மகளே, அவருடைய சாயலுக்கு சொந்தமானாய். அவருடைய சாயல் உன்மேல் இருக்கிறது. ரக்கே ஹதோலபௌரியான் தரகடக. சாயலை மறந்துடாது. அந்த சாயல் என்னது என்பதை மறந்து விடுகிறான். அந்த மாதிரி உன்னை ஏமாத்திக்காத, வஞ்சிக்காதன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. 25வது வசனம் முக்கியமான வசனம். யாக்கோபு 1:25 வசனம். ஜேம்ஸ் 1:25. சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து, கண்ணை திறந்து பாக்குறீங்களா? வசனத்தை கண்ணை திறந்து பாக்குறீங்களா? ஒவ்வொரு ஜப வேளையிலும் வசனத்தை திறந்து பாக்குறீங்களா? கர்த்தருடைய வாசஸ்தலத்துல, உன்னதமானவருடைய வாசஸ்தலத்துல நீங்க போய் தங்கும் போது வசனத்தை திறந்து வாசிக்கிறவர்களா இருக்கணும். உத்து பார்க்கிற ஒவ்வொருவரும், சுயாதீன பிரமாணத்தை உத்து பார்க்கிற ஒவ்வொரு. ஆமென். பழைய ஏற்பாட்டு ஆட்களுக்கு நியாய பிரமாணம். எஸ்ரா நியாய பிரமாணத்தில் தேறினவராயிருந்தார். நமக்கு சுயாதீன பிரமாணம். ஆமென். அதுனா என்ன நான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் மாத்திரம் ஒரு க்ளூ மட்டும் நான் சொல்றேன். நியாய பிரமாணம் நிறைய பேரை எல்லாரையும் அடிமைப்படுத்தப்படுத்துச்சு. ஆனா கிருபையின் பிரமாணம், புதிய ஏற்பாட்டின் இயேசு கிறிஸ்து வந்து நமக்கு கொடுத்த பிரமாணம், கட்டளைகள். அல்லேலூயா. இந்த புதிய ஏற்பாட்டு பிரமாணம் அதிலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கிடுச்சு. ஆமென். அல்லேலூயா. அதனால்தான் நம்மள சுயாதீனனாய், நம்ம அடிமைத்தன பிள்ளைகள் அல்ல, நம்ம சுயாதீனன். ஆமென். ஆதாம் வந்து ஏதேன் தோட்டத்துல எப்படி இருந்தான்? சுயாதீனனா இருந்தான். அவனை தான் பிசாசு பாவத்தின் மூலமா அடிமைத்தனப்படுத்திட்டான்.
இந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது அடிமைத்தனப்படுத்துகிறதுக்காக இல்ல. ஆனா இந்த நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? இந்த பாவத்தை செய்யாத, அந்த பாவத்தை செய்யாதுன்னு சொல்லுது. அப்படி செய்யாதன்னு சொல்ற அந்த பிரமாணத்தை நீங்க வாசிக்கும் போது அதை நீங்க செஞ்சிடுறீங்க. அதை செய்யாம இருக்க முடியல. அல்லேலூயா. ரோமர் 7ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்றாரு, நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா செஞ்சிடறேன். அப்ப நீ நியாயப்பிரமாண காலத்துல வாழ்ந்துட்டு இருக்க. அப்ப பவுல் சொல்றாரு 8ஆம் அதிகாரத்துல, ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் இவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிச்சு. அல்லேலூயா. அப்போ பாவ பிரமாணத்திலிருந்து, இந்த நியாய பிரமாணத்திலிருந்து நம்மை கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு? இந்த ஆவியின் பிரமாணத்தினால விடுதலை ஆக்கியிருக்காரு. ஆவியின் பிரமாணம்னா என்ன? இந்த புதிய ஏற்பாட்டு வசனங்களை நீங்க வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியன் உங்களுக்குள்ள இடைப்பட்டு பேசுறாரு இல்லையா? அதான் ஆவியின் பிரமாணம். இந்த பிரமாணம் உங்களுக்குள்ள அப்படியே தங்கணும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள அப்படியே தங்கணும். அப்படி சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை தான் பர்ஃபெக்ட் லா, பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே, கேட்கிறதை மறக்கிறவனாய் இராமல் அதற்கேற்ற கிரியையை செய்கிறவனாய் இருந்து தன் செய்கைகளில் வாக்கியவானாய் இருப்பான். அல்லேலூயா. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியம். எப்போ? அதுல தியானமா இருந்து அதன்படி செய்கிறது. அதற்கேற்ற கிரியை நடக்குது. எப்படி இருக்குல்ல அழகா? அதற்கேற்ற கிரியையை நடக்கிறது. தன் செய்கைகளில் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். வசனத்தின்படி செய்வதெல்லாம் வாய்க்கும். எஸ்ராவின் 3வது கேரக்டர் பார்க்கலாம். முதல் கேரக்டர், அவன் வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்கிறவனா இருந்தான். 10வது வசனம் எஸ்ரா 7:10. 2வது, அதன்படி செய்கிறவனாய், ஆராய்ந்து பார்க்கறது மாத்திரம் இல்ல, அதன்படி செய்கிறவனாய் இருந்தான். 3வது ஒரு காரியம், இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கிறவனா. அல்லேலூயா. ஆமென். இது 2 கூட செஞ்சிருவாங்க. வசனத்தை படிக்கிறது, அதன்படி செய்யறது பண்ணிடுவாங்க. ஆனா உபதேசிக்க மாட்டாங்க. மற்றவர்களுக்கு படித்த காரியங்களை போய் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க, சொல்லித்தர மாட்டாங்க. இவனுக்கு இது தெரியலன்னு தெரியும், சொல்லித்தர மாட்டாங்க. வசனத்தை கிளியரா எடுத்து காண்பிக்க தெரியாது. அல்லேலூயா. அதை காண்பிக்கிறதுக்கு யாருமே கிடையாது பாருங்க. சர்ச்ல சபை பாஸ்டர் எவ்வளவுதான் சொல்லி தருவாரு? கூட இருக்கிற எத்தனையோ பிரதர்ஸ் நல்லா பைபிள் படிக்கிறவர்களா இருப்பாங்க, எவ்வளவு சிஸ்டர்ஸ் நல்லா பைபிள் படிக்கிறவர்களா இருப்பாங்க, அதன்படி செய்கிறவர்களா கூட இருப்பாங்க, குணசாலியான ஸ்திரியா இருப்பாங்க. ஆனா வசனத்தை எடுத்து மற்றவர்களுக்கு சொல்லித்தரவே மாட்டாங்க. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க. நான் சொல்றேன், அவர்கள் பரலோகத்துக்கு வரமாட்டாங்க. அல்லேலூயா. என்னங்க சொல்றீங்க? வசனத்தின்படி செஞ்சாங்க ஆனா உபதேசிக்கல. அல்லேலூயா. யார் தெரியுமா பிசாசை ஜெயிக்க முடியும்? வாசிங்க என்னோட கூட. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம். அல்லேலூயா. எழுதி ஒட்டுங்க, ஸ்டேட்டஸ்ல எல்லாம் போடுங்க வசனத்தை. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும், இப்படி நீங்க அந்த வசனத்தை போதிக்கிறதுனால உங்களுக்கு மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும், அல்லேலூயா, நீங்க போதிக்கிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. அப்படிதான் இருக்கு. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல். எங்க உயிர் ரொம்ப முக்கியம் அப்படின்லாம் பார்க்க கூடாது. வசனத்தை வாய்க்குதோ வாய்க்கலையோ வாயை திறந்து சொல்லித்தாங்க. அல்லேலூயா. தெரிஞ்சவனோ தெரியாதவனோ சொல்லுங்க. சுவிசேஷத்தை அறிவிங்க. சுவிசேஷத்தை அறிவிச்ச பிறகு, அவன் இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு உபதேசத்தை எடுத்து சொல்லுங்க. கூப்பிட்டு சர்ச்சில் யாராவது வந்தாங்கன்னா கூப்பிட்டு சொல்லுங்கப்பா, எப்படி இருக்கு பைபிள்ல, நீ படிச்சிருக்கியா, தெரியுமா? சில பேர் உதாசீனப்படுத்திட்டு போவான். உதாசீனப்படுத்திட்டு போனா விட்டுருங்க. அல்லேலூயா. பன்றி முன்னாடி முட்டை போடாது. சில பேர் வாஞ்சா கேட்பான், கூப்பிட்டு. ஞானம் உள்ளவனுக்கு நீ அட்வைஸ் பண்ணு, அவன் இன்னும் ஞானமாவான். முட்டாளுக்கு அட்வைஸ் பண்ணாரு, வேஸ்ட். அல்லேலூயா. ஞானம் உள்ளவனை எப்படி கண்டுபிடிப்ப? வசனத்தை ஏற்றுக்கொள்ளவே ஞானம் உள்ளவன். அல்லேலூயா. அப்படின்னு சொல்லாமா? பாருங்க, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின், எப்படி இருக்கு பாருங்க, தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும். இதுக்கு என்ன அர்த்தம்? 3 வேர்டு.
தங்கள் சாட்சியின் வசனம், the word of their testimony. அப்படின்னு அர்த்தம், வசனத்தை கேட்டு அதன்படி செஞ்சா சாட்சி. கரெக்டா? அல்லேலூயா. எது சாட்சி? நீ எந்த வசனத்தை கேட்டியோ அதன்படி நீ செஞ்சினா அதுதான் சாட்சி. அதோட நிறுத்திக்காத. அந்த சாட்சிய நீ மத்தவங்களுக்கு சொல்லு, உபதேசம் பண்ணு. அல்லேலூயா. உபதேசிக்க. அல்லேலூயா. ஆராய, அதன்படி செய்ய, உபதேசிக்க. எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினான். ஆமென், ஆமென். தங்கள் சாட்சியின் வசனத்தை என்ன பண்ணாங்க பாருங்க. அந்த வசனத்தை அவர்கள் அங்க அறிவிச்சதுனால பிசாசை ஜெயித்தான். ஆமென். இது எதை குறிச்சு போட்டிருக்கு? கடைசி காலத்தில் ஒரு ஸ்திரீ கர்ப்ப வேதனையோடு இருக்கிறாள். அவள் ஒரு பிள்ளை பேருக்கு ஆயத்தமா இருக்கிறாள். பிள்ளை பிறந்து விடுகிறது. அது எல்லாரையும் இரும்பு, சகல ஜாதிகளை இரும்பு கோலால் ஆளுகை செய்யும் ஒரு ஆண் பிள்ளையை அவள் பெற்றெடுக்கிறாள். இந்த ஆண் பிள்ளை தான் சபை. கடைசி ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ள போகிற சபை. இந்த சபையை குறிச்சு கத்த சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ நீ ராப்சர்ல போகணும்னா உங்களிடத்துல சாட்சியின் வசனம் இருக்கணும். அந்த வசனம் தான் பிசாசு ஜெயிக்கும். ரிமா ஹத்தலோ சங்கதடகடலாம். அல்லேலூயா. உபதேசிக்காம சும்மா ஆராய்ஞ்சு பார்த்தேன், சும்மா நான் செஞ்சேன் அப்படின்னு கூடாது. ரெண்டும் முக்கியம்தான். அதை விட உபதேசிக்கிறது ரொம்ப முக்கியம். தம்பி, தங்கச்சி, என்ன கேட்டுக்கொண்டிருக்க பிரியமானவர்களே, உபதேசிக்கிறீங்களா? வசனத்தை எடுத்து போதிக்கிறீங்களா? உங்க சாட்சியின் வசனம் தான் பிசாசு ஜெயிக்கும். சொல்லுங்க, சாட்சியின் வசனம் பிசாசு ஜெயிக்கும். ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தமும் சாட்சியின் வசனத்தினாலும் அவர்கள் பிசாசை ஜெயித்தார்கள். அல்லேலூயா. அந்த கடைசி கால சபை ஜெயிச்சது. அமாத்தலா சங்கலம். அது நீயும் நானும் மகனே, மகளே, அது நீயும் நானும். நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நான் சாட்சியின் வசனத்தை போதிக்கிறவனாய் இருக்க வேண்டும். இந்த சாட்சியின் வசனம் வாயில இருக்கணும். அல்லேலூயா. யோசுவா இடத்துல கத்துறா நான் சொல்றாரு. வாசிங்க யோசுவா 1ஆம் அதிகாரம். யோசுவா 1ஆம் அதிகாரம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. யோசுவா 1ஆம் அதிகாரம் 8வது. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதால். அப்படின்னு அர்த்தம். எடுத்து போதிப்பா. நீ ஆராய்ந்து பார்க்கணும், அதன்படி செய்யணும். இதை நீ மோசை கூட இருக்கும் போதே பண்ணிட்ட. இப்ப நீ லீடர் ஆயிட்ட. இப்ப நீ என்ன பண்ணணும்? வாயை திறந்து போதி. அல்லேலூயா. வாயை திறந்து நியாயப்பிரமாணத்தை சொல்லி கொடு ஜனங்களுக்கு. ஆமென். நீங்க படிச்ச வேத வசனங்களை குறிச்சு 4 பேருக்கு சொல்லுங்க. நீ ஆயத்தப்படு. உன்னுடனே கூடிய கூட்ட மக்களை ஆயத்தப்படுத்து. நீ அவர்களுக்கு காவலான இரு. எசேக்கியேலை பார்த்து கத்த சொல்கிறார். அல்லேலூயா. வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமா. பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? வாயில இருக்கணும் வசனம். அல்லேலூயா. ஆசாரனோட உதடுகள்ல தேவ வேத வசனத்தை தேடுறாங்க. மைதா கமௌலா. மல்கியா 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆமென். 7வது வசனம். அல்லேலூயா. ஆசானோட உதடுல ஜனங்க எதை தேடுவாங்க? வசனத்தை தேடுவாங்க. ஆமென். வாயை விட்டு பிரியாது இருப்பதாக அதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமா இரு. இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டு. ரிவர்ஸ்ல இருக்கு பாருங்க ஆர்டர். ஆமென். எப்படி பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் தியானிக்கணும், அதன்படி செய்யணும், போதிக்கணும். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் எப்படி சொல்றாரு பாருங்க, இவங்கிட்ட வாயை விட்டு பிரியாது இருப்பதாக போதிக்கணும், அதுக்கப்புறம் செய்ய கவனமா இரு, இரவும் பகலும் தியானி. அல்லேலூயா. அப்பொழுது அண்டர்லைன், அப்பொழுது நீ உன் வழியை வாக்க பண்ணுவா. சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம் வந்துச்சா? ஆமே. நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாய் நடந்துக்கும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் 11வது வசனம் வந்துச்சா? ஃபேர் மைண்டே. அல்லேலூயா. நற்குணசாலி, புத்திமான். ஆமென். புத்திமானா மாறிடுவேன். ஆமென். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாது, கலங்காது, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார். இதுதான் சர்வ வல்லுடைய நிழல்ல தங்குறது. ஆமென். ஆமென். சங்கீதம் 91 வசனத்தின் முதல் பகுதி யோசுவா 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆமென். சங்கீதம் 91 வசனத்தின் 2வது பகுதி யோசுவா 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். அல்லேலூயா. அவருடைய பிரசன்னம், அவருடைய நிழல்
யோசுவா மேல இருக்கு. நான் கட்டளை இல்லையா, நீ இதை செய்யி, நான் இதை பண்றேன். அல்லேலூயா. டைம் ஆயிடுச்சா? ஆமே, கரெக்டா 10:24. அல்லேலூயா அல்லேலூயா. அது மட்டும் வாசிச்சு முடிச்சிடலாம். எஸ்ரா 7:10. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதின்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினான். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. என் இருதயத்தை நான் பக்குவப்படுத்தணும், அதை ஆராய்ந்து பார்க்க. அல்லேலூயா. தேவ சமூகத்துல அவருடைய மறைவிடத்துல நீ பண்ண வேண்டிய ஒரு காரியம் வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்கிறது. அந்த லகடகதலவா அந்த லபௌரி அந்த ரக்மௌல சந்த ரகட கதட கட கதலவா லிபௌரி அந்தலா சங்கருபாலா சங்கர கட கதல படகதலவா. கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரணும், இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும். மூலா ஷக்கபௌலா ஷேக்கன அந்தலா அந்தரு ஷிக்கினி அந்தல கடகதட கடகதலவா. அக்கினி 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 கொடந்து விட்டு எரியிட்டு அந்த வேளையில எல்லாரும் கண்களை மூடி ஒரு சில நிமிடங்கள் அப்பா ஆராய்ந்து பார்க்கணும், ஆராய்ந்து பார்க்கணும், ஆராய்ந்து பார்க்கணும். ஆராய்ந்து பாரு இயேசுவே என்னையும் உன் மண்டையில் புதிதும் ஜீவனுமான பாதையில் ஓட செய்யும். என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் இங்கே ஓடுவேன். சகல வியாதியின் கட்டுகள் உடையிடுவதாக, எல்லா பலவீனங்கள் மறையட்டும். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளேயும் கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய தயவு தங்க வேண்டும் ஆய்க்கின்று. கர்த்தருடைய மகிமை கிருபை தங்க வேண்டுமாய் பௌலா ஷக்க மௌலா சந்தரபட சித்தத்தின்படி நான் நடக்க முழுமையா ஒப்பு கொடுக்கணும். இயேசுவின் மூலம் செபம் கேளும் நல்ல பிதா. ஆமென். Praise the Lord. கர்த்தர் நல்லவர். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.